இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. கட்சியில 4 மாசத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறான். அவனுக்கு என்ன அனுபவம் இருக்குது அவனுக்கு? நான் சொல்றத கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. பாமக பொதுக்குழு மேடையில் வெடித்த உட்கட்சி குடும்ப பஞ்சாயத்து. தைலாபுரம் தோட்டத்தில் பேச்சுவார்த்தை வரை சென்ற நிலையில் பிரச்சனை முடிவுக்கு வந்ததா இல்லையா என தெரியாமல் தொண்டர்கள் குழப்பத்தில் உள்ளனர். பாமகவில் தான் வகித்த இளைஞரணி தலைவர் பதவியை தனது அக்கா மகன் முகுந்தனுக்கு வழங்க கடும் எதிர்ப்பு தெரிவித்த அன்புமணி தைலாபுரம் தோட்டத்துக்கு எதிராக பனையூரில் முகாமிட்டு தொண்டர்களை அழைத்தது பாமகவில் பெரும் புகைச்சலை கிளப்பியது. சென்னையில பனையூர்ல எனக்கு ஒரு அலுவலகம் நான் வச்சிருக்கிறேன், ஒரு புதுசா ஆரம்பிச்சிருக்கிறேன். அங்க எல்லாம் என்ன பார்க்கலாம். தனது மகனை சமாதானப்படுத்துவதற்காக பாமக நிறுவனர் ராமதாஸ் பேச்சுவார்த்தை நடத்த ஒரு குழுவை பனையூருக்கு அனுப்பினார். அந்த குழுவும் அன்புமணியிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டது. தந்தைக்கும் மகனுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை குழு மாறி மாறி பனையூருக்கும் தைலாபுரத்திற்கும் பறந்தது 2017ஆம் ஆண்டு அதிமுக இணைப்பு பேச்சுவார்த்தையை நினைவுபடுத்தும் வகையில் இருந்தது. ஜி.கே. மணி தலைமையிலான குழு பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் ஒரு வழியாக தந்தையை சந்திக்க இசைவு கொடுத்தார் அன்புமணி. இதனையடுத்து எப்போதும் இல்லாத அளவிற்கு தைலாபுரம் தோட்டம் பரபரத்தது. பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி, திலகபாமா, வடிவேல் ராவணன், எம்எல்ஏ அருள், முன்னாள் எம்எல்ஏ கார்த்தி உள்ளிட்ட பேச்சுவார்த்தை குழுவினரும் ராமதாஸின் இல்லத்திற்கு வருகை தந்தனர். ஆனால் பிரச்சனைக்கு காரணமான முகுந்தன் கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. ஒரு வழியாக அன்புமணியின் கார் தைலாபுரம் தோட்டத்திற்குள் நுழைந்தது. பின்னர் தந்தை மகனிடையே பேச்சுவார்த்தை தொடங்கியது. இதில் ராமதாஸ் மற்றும் அன்புமணியின் முகங்கள் இறுக்கமாக காணப்பட்டன. இதற்கிடையே 5 லட்சம் பேர் கூடிய பாமக மாநாட்டில் ஒரு கேமரா கூட இல்லை என்றும் இந்த பிரச்சனைக்கு இவ்வளவு பப்ளிசிட்டியா என்றும் அன்புமணி ராமதாஸ் ஆதங்கத்தில் நொந்து கொண்டார். பேச்சுவார்த்தைக்கு வந்த குழுவினர் முகத்தில் சிரிப்பு மலர்ந்திருந்தாலும் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ஆகியோர் சோகமாக காணப்பட்டனர். சுமார் 2 மணி நேரமாக பேச்சுவார்த்தை நீடித்துக் கொண்டிருக்க அனைத்து கேமராக்களும் தைலாபுரம் வீட்டின் கதவுகளை நோக்கியே இருந்தன. உள்ளே என்ன பேசப்பட்டது, முகுந்தன் வரவு என்ன ஆனது போன்ற பல கேள்விகளுக்கு விடை கிடைக்கும் என மைக்குகளும் காத்திருந்தன. பேச்சுவார்த்தை முடித்துக் கொண்டு வெளியே வந்த அன்புமணி கட்சி வளர்ச்சியை பற்றியும் சித்திரை முழுநிலவு மாநாட்டை பற்றியுமே ஐயாவுடன் ஆலோசித்ததாக கூறினார். மேலும் தங்களுக்கு எப்போதும் ஐயா ஐயாதான் என்றும் உட்கட்சி பிரச்சனையை நாங்களே பேசிக்கொள்வோம் எனவும் கூறிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டார் அன்புமணி. எங்களுக்கு ஐயா ஐயாதான், எங்கள் கட்சியினுடைய உட்கட்சி பிரச்சனை பற்றி நீங்க பேசுறதுக்கு எதுவும் தேவையில்லை. அது எங்களுடைய உட்கட்சி பிரச்சனை, நாங்க பேசிப்போம். இந்த நிலையில் பேரன் முகுந்தனுக்கு பதவி வழங்குவதில் எந்த மாற்றமும் இல்லை என ராமதாஸ் திட்டவட்டமாக தெரிவித்து விட்டதாக தகவல் வெளியாக இருக்கிறது. மேலும் பரபரப்புகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கவே இந்த சம்பிரதாய பேச்சுவார்த்தை நடைபெற்றதாகவும் கூறப்படுகிறது. இதற்கிடையே தம்மால் கட்சிக்குள்ளோ குடும்பத்திற்குள்ளோ எந்த பிரச்சனையும் வேண்டாம் என இளைஞரணி தலைவர் பொறுப்பை ஏற்க முகுந்தன் மறுப்பு தெரிவித்து விட்டதாகவும் தகவல் வெளியாக இருக்கிறது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.